ஒரு காலத்துல பிரைம் டிவில சன் டிவி வந்து ஆட்டி படிச்ச சீரியல் இன்னைக்கு லேட் நைட்டுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இதோட டைம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இல்ல முடிவோட ஆரம்பமா 9:30 மணிக்கு வந்து ஃபேமிலியோட சேர்ந்து பார்த்த இந்த சீரியல் இனி 10 மணிக்கு அப்படின்னு சன் டிவி எடுத்து இந்த ஒரு முடிவு ஃபேன்ஸோட மனசையும் வந்து உடைச்சிடுச்சு. ஒரு சீரியல் வந்து 10 மணிக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியல் வந்து முடிவுக்கு வந்து வருதா, எதிர்நீச்சல் வந்து பெண்களோட போராட்டத்தை வந்து சொல்ல வந்த சீரியல் தான் இது. அதே சீரியல் தான் வந்து டிஆர்பி போராட்டத்துல வந்து தோத்து போயிடுச்சு. சன் டிவி ஃபேன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன நியூஸ் இல்ல. எதிர்நீச்சல் சீரியலோட ஃபியூச்சர் வந்து தீர்மானிக்க போகிற அப்டேட்டா தான் வந்து இது இருக்குது. இந்த சீரியலோட டைமிங் வந்து ஏன் சேஞ்ச் பண்ணனாங்க, என்னென்ன வந்து அடி வாங்கி இருக்கு, எதனால வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்தில் சன் டிவியோட பிரைம் டைம் ஸ்ட்ரென்த்னு சொன்ன சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளுமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிற இந்த எதிர்நீச்சல் சீரியலோட டெலிகாஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சன் டிவியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சன் டிவி பிரைம் டைமில் வந்து ரிலீஸ் ஆகிற நிறைய சீரியல் எதிர்நீச்சல் சீரியல் வந்து ஒன்றா இருந்து இருக்கு. ஸோ திருச்செல்வம் டைரக்ஷன் வந்து ஏர்லி டேஸில் இருந்த அதே வேகம், எக்ஸைட்மெண்ட், ஃபேமிலி பொலிட்டிக்ஸ், அது மாதிரி பெண்களோட இருக்கிற போராட்டம் எல்லாமே ஆடியன்ஸ் வந்து கட்டி போட்டுருச்சு தான் சொல்லணும். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து த்ரில்லிங்கான கதையில் வந்து இருந்தனால டிஆர்பி ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா டாப் 5 வந்து இருந்துச்சு. அப்படி இருந்த சீரியல் வந்து இப்போ இப்படியா அப்படின்னு ஃபேன்ஸோட மனசுக்குள்ள வந்து ஒரே கொஸ்டினா வந்து இருக்கு. லாஸ்ட் இயர் வரைக்குமே சரி எபிசோடு வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த இயர் வந்து அதோட கதை வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுனால தான் டிஆர்பி ரேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. கதையை வந்து சூடுபிடிக்க வைக்கிறதுக்காக வேண்டி புது புது கேரக்டர் எல்லாமே உள்ள கொண்டுட்டு வராங்க. தேவையில்லாத சப்ளாட்ஸ், டிராக் ஆகிற சீன் ஆனால் எதுவுமே வந்து கை கொடுக்கவே இல்லை. ஸ்டாப் பண்ண எதிர்நீச்சல் வந்து எகெயின் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியுமே டிஆர்பி வந்து அப்பாகாதனால தான் இந்த மந்த்ல இருந்து எதிர்நீச்சல் சீரியலோட மறு ஒளிபரப்பு சன் டிவியில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டெய்லி மார்னிங் 8:30 மணிக்கு இந்த சீரியல் வந்து மறு ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்த நிலையில தான் அதுக்கு வந்து அவ்வளோ ரீச் ஆகாதனால தான் ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஸ்லாட்ல சன் டிவியில் அமோகமா வரவேற்ப கிடைச்ச வந்த ராமாயணம் இனி மார்னிங் 8:30 மணிலிருந்து 9:30 மணி வரைக்குமே 1 மணி நேரம் வந்து ஸ்பெஷலாக வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் ஃபேன்ஸ்க்குலாம் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து ஃபியூச்சர் வந்து சேஃப் இல்லையோ அப்படின்னு டவுட் கொடுத்துருக்கு. இது ஒரு சைடில் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ எதிர்நீச்சல் சீரியலில் இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சன் டிவி எண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா இது வரைக்குமே வந்து மண்டேல இருந்து சண்டே வர வாரத்தில் 7 நாளுமே டெய்லி 9:30 மணிலிருந்து டெலிகாஸ்ட் ஆன இந்த எதிர்நீச்சல் சீரியல் இனி நைட் 10 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால வர பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து இந்த சேஞ்ச் வரப்போகுது. ஸோ 9:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும் போதே டிஆர்பியில் வந்து ஹெவியா அடி வாங்கின எதிர்நீச்சல் 10 மணிக்கு வந்து சேஞ்ச் பண்ணனா எகெயின் டவுன் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆடியன்ஸ் மிஸ் ஆகும், அதே மாதிரி ஃபேமிலி வியூவர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், டிஆர்பி வந்து இன்னுமே வந்து டவுன் ஆகும். இதுதான் வந்து ரியாலிட்டியே. டிவி சீரியல் வேர்ல்டில் ஒரு அன்ரிட்டன் ரூல் ஒன்று இருக்கு. ஒரு சீரியல் வந்து 10 மணிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணனாங்கன்னா இது வந்து சீக்கிரமாவே க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். இந்த எதிர்நீச்சல் சீரியல் 10 மணிக்கு வந்து சேஞ்ச் பண்ணனால இந்த சீரியல் சீக்கிரமாவே இந்த முடிவுக்கு வரப்போகுதா அப்படின்ற கொஸ்டினும் வந்து ரைஸ் ஆயிருக்கு. வழக்கமா ஒரு சீரியல் 10 மணிக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சீக்கிரமாவே முடிவுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்றதா அர்த்தம். இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இப்போ ஃபேன்ஸ்க்கு வந்து பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் 2 முடிவுக்கு வருதா, சன் டிவி வந்து ஆல்ரெடி வந்து டிசிஷன் எடுத்துட்டாங்களா, ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் இல்லாம டிஆர்பி ரெக்கவர் ஆகலனா சீரியல் வந்து விராப் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால எதிர்நீச்சல் சீரியல் அடுத்தடுத்து விறுவிறுப்பான கதை இல்லாதனால முடிவுக்கு கொண்டுட்டு வரவும் சான்சஸ் இருக்கு. 10 மணிக்கு அந்த சீரியல் எவ்வளவு டிஆர்பி ரேட்டிங் எடுக்குன்றத பொறுத்து இருந்ததை நம்ம பார்க்கணும். ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்குறாங்க. டிராகிங்கை வந்து கட் பண்ணணும், ஓல்டு எதிர்நீச்சல் ஃபயரை வந்து திரும்ப கொண்டுட்டு வரணும், இமோஷன், மோதல், அதே மாதிரி ஸ்ட்ராங் உமன் மூமெண்ட்ஸ் இல்லைனா இந்த டைம் வந்து சேஞ்ச் ஆனது வந்து ஒரு வார்னிங் மட்டும் இல்ல, குட் பை சிக்னலா வந்து மாறிடும். 10 மணிக்கு போகிற எதிர்நீச்சல் எகெயின் எழுந்து நிக்குமா இல்ல மெதுவா வந்து முடிவுக்கு வருதா, டிஆர்பியில தான் நமக்கு வந்து ஆன்சர் தெரிய போகுது. ஃபேன்ஸும் சரி கிரியேட்டிவ்ஸ் எல்லாருமே அந்த வெர்டிக்டாக வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 10 மணிக்கு போகிற எதிர்நீச்சல் அது திரும்ப பிரைம் டைமுக்கு வருமா இல்ல மெதுவா வந்து முடிவை நோக்கி நகருதா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சொல்ல போறது வந்து சன் டிவி இல்ல டிஆர்பி மட்டும்தான். ஒரு காலத்துல வந்து மனசு வந்து கட்டி போட்ட சீரியல் இன்னைக்கு எக்ஸிஸ்டன்ஸ்க்காக வந்து போராடுது. ஃபேன் சப்போர்ட் இருந்தா எதிர்நீச்சல் எகெயின் வந்து எழுந்து நிற்கும், இல்லனா இந்த டைம் சேஞ்ச் ஒரு குட் பை சிக்னலா வந்து மாறிடும். சன் டிவி டிசிஷனை விட இப்போ முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், 10 மணி ஸ்லாட்ல எதிர்நீச்சல் சீரியல் வந்து சர்வைவ் ஆகுதா இல்ல சைலண்ட்லி வந்து க்ளோஸ் ஆகுதா, இந்த டைம் சேஞ்ச் எதிர்நீச்சலுக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸா இருக்குமா இல்ல லாஸ்ட் வார்னிங்கா, உங்க கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு வந்து டிஆர்பி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்க போகுது. எதிர்நீச்சல் பேர் மாதிரியே எதிரா வந்து எல்லாத்தையுமே வந்து தாண்டி போகுமா இல்ல இந்த தடவை அதுவே வந்து தடுமாறுமா அப்படின்றது நம்ம எல்லாருமே பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.